விஜய் அரசியலுக்கு வந்ததை நாகரிகத்துடன் வரவேற்பதாகவும் கரூர் சம்பவம் தொடர்பான அஜித் கருத்துடன் உடன்படுவதாகவும் நடிகர் பார்த்திபன் தெரிவித்தார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள SRM பிரைம் மருத்துவமனையில் புதிய கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் பார்த்திபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் மட்டுமல்ல, யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்க வேண்டும். அதுதான் நாகரிகமான அரசியல். ஒரு கட்சிக்கு அரசியலில் வாய்ப்பு கொடுத்தால் 5 வருடம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதன் பின்னரே அதிருப்தி இருந்தால் தேர்தலில் வெளிப்படுத்த முடியும் என அஜித் சொன்னது எனக்கு பிடித்திருந்தது. கரூர் சம்பவத்திற்கு விஜய் மட்டும் பொறுப்பல்ல என்று அஜித் சொல்லியிருப்பதன் மூலம் இனிமேல் இதுபோன்ற துயர சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதை அவர் கூறுகிறார் என புரிந்து கொள்கிறேன். கரூருக்கு இரங்கல் தெரிவிக்க விஜய் சென்றால் கூட்டம் கூடும். அதனால் அவர் பனையூரில் அழைத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் தவறு எதுவும் இல்லை. எனக்கு சினிமா மூலம் பெரும் வாழ்க்கையை கொடுத்த மக்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்வதற்காக பார்த்திபன் மனிதநேய மன்றம் தொடங்கி சேவை செய்து வருகிறேன் என்றார். இனிமேல் மக்கள் விரும்பும் கமர்ஷியல் திரைப்படம் எடுக்கப் போகிறேன் என்று தெரிவித்தார். வணக்கம். இந்த SRM பிரைம் ஹாஸ்பிட்டல் மூலமாக உடல் நலத்தையே ரொம்ப முக்கியம் குடல் நலம்தான். அதனால் இந்த உடல் நலத்திற்காக, இந்த லிவருக்காக ஈதல் இசைப்பட வாழ்தல்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரல் இசைப்பட வாழ்தல்னு. முதல்ல ஈரலை கவனிக்கணும், அப்போ தான் இசைப்பட வாழ முடியும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில், ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில், அப்புறம் பயணியராக தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக இப்படி துவங்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். நான் ஏற்கனவே இது நிறைய தடவை மிஸ்டர் விஜயோடைய வரவை பற்றி பேசியிருக்கேன். பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகாக, நயனார் நாகேந்திரன் என்னதான் எதிர்பக்கத்தில் இருந்தால் கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார். வெளிநடப்பு புலம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பாருன்ட்டு கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக, அப்படி தான் அரசியல், அப்படி தான் ஒரு மாண்பு இருக்குது. அந்த வகையில் அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். அந்த பேட்டியில் நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டமில் இருக்காங்கன்றதே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்போவுமே வேறு ஒரு உயரத்தில் இருக்கவர், வேறு ஒரு பார்வையில் இருக்கார். அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம், இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில் அந்த தொகுப்பாளர் கேட்டார், இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம், அது ஓட்டு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுத்துடுறோம். அவங்களுக்கு ஒரு முழுமையான 5 வருஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா 2.5 வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம். அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு இதே மாதிரி ஒரு கருத்தை திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா 5 வருஷம் முழுமையாக அவங்க அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதில் காட்டிக்கலான்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது, அபிஷேகன்ற பேரில், இதெல்லாம் இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறது. அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது. ஒரு மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அதனால் அது அவருடைய பார்வை. சரிங்களா? நன்றி.